கடகம். கடகராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பம் ஒரு 2 நாள் கொஞ்சம் மனக்கலக்கமாக இருக்கும். ராசிநாதன் அமாவாசை சந்திரன் ஆகிறதோட சேர்த்து சனியின் பார்வையிலையும் இருக்கிறார். ஆக எப்போதெல்லாம் உங்களுக்கு ராசிநாதன் அமாவாசை அமைப்புகளில் இருக்கிறாரோ, சனி செவ்வாயுடைய தொடர்புகளில் வருகிறாரோ ஒரே நேரத்தில், அப்போல்லாம் கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. இது வார ஆரம்பத்திலேயே இருக்குது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் 2 நாள் அமாவாசை அமைப்பில் இருப்பார். கூடவே சனியின் பார்வையில் இருப்பார். அம்மாவை பற்றிய கவலைகள், உங்களுடைய மனதே நல்லா இல்லாத அமைப்புகள், மனக்கலக்கம், இதை செய்ய முடியுமா? அவருடைய வயதிற்கு ஏற்றார் போல மாணவர்களுக்கு படிக்க முடியுமா, வேலை பருவத்தில் இருக்கிறவர்களுக்கு இதை சமாளிப்போமா, அதை சமாளிப்போமா, வியாபாரம் தொழில் இந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கு கடனை வாங்க முடியுமா, கொடுக்க முடியுமா, இதை செஞ்சிட முடியுமா, அதை செஞ்சிட முடியுமான்ற முடியுமா முடியாதா என்கின்ற கவலைகள் முதல் 2 நாட்களுக்கு இருந்தாலும் கூட, அதற்கு பிறகு டக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கு சந்திரன் மாறி குருவின் பார்வையில் மங்கள யோகத்தில் வருவது. சந்திரமங்கல யோகம் குருமங்கல யோகம் ரெண்டுமே கிடைக்கக்கூடிய அமைப்பு. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் முழுதாக இருக்கின்ற காரணத்தினால் வாரத்தின் முதல் 2 நாட்கள் வரக்கூடிய மனக்கலக்கம், தயக்கம், ஒரு மாதிரியான உணர்வுகள் எல்லாமே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் தீர்ந்து அருமையான நல்ல அமைப்புகள் உண்டுங்க. புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல, அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல என்னென்ன விஷயங்கள்ல இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிறீங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்லா இல்லை, தொழிலில் நல்லா இல்லை, வேலையில் நல்லா இல்லை, வீட்டில் உறவுகள் நல்லா இல்லை, கணவன் மனைவி, காதலன் காதலி, இந்த மாதிரியான உறவுகள் எல்லாமே கொஞ்சம் மன அழுத்தமாக போகிறது என்கின்ற அமைப்பில் எதில் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறீங்களோ அதில் எல்லாமே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அப்படியே அது விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் நீச்சம் என்கின்ற அமைப்பை அடைந்தாலும் கூட அவர் 5ஆம் இடத்துல வளர்வரை சந்திரனாகத்தான் இருக்கிறாரு. பெரிய சோதனைகள் வராது. ஆக இயல்பாக ஒரு கெடுதல்கள் எதுவும் நடக்காத ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம்.